ஹாய் கைஸ், இன்னைக்கு டெல்லி ஹைகோர்ட்ல ஒரு பெரிய சம்பவமே நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, அட்வொகேட் ஷக்கீல் அப்பாஸ் அப்படின்றவங்க ஒரு பில் ஃபைல் பண்ணிருக்காங்க டெல்லி ஹைகோர்ட்ல. எதுக்காக அப்படின்னா, அப்கமிங் மூவி தி தாஜ் ஸ்டோரி அப்படின்ற ஒரு படம். இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அக்டோபர் 31 அன்னைக்கு. இந்த படத்துல தாஜ்மஹால் விஷயமா ஃபால்ஸ் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸும் கம்யூனல் ப்ரொபகண்டாவும் இருக்கு. கம்யூனல் ப்ரொபகண்டானா என்னன்னா, ஒரு சமுதாயத்தை மட்டும் தவறா சித்தரிச்சு காமிக்கிற ஒரு விஷயங்களை தான் கம்யூனல் ப்ரொபகண்டான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு பில் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸை விசாரிச்ச ஆனரபிள் சீஃப் ஜஸ்டிஸ் தேவேந்திர குமார் மற்றும் ஜஸ்டிஸ் துஷார் ராவ் இவங்க 2 பேருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த பெட்டிஷனை அர்ஜென்ட்டா நம்ம விசாரிக்க முடியாது. இட் வில் பி ஆட்டோ லிஸ்டட் அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னு சொன்னா, ஆட்டோ லிஸ்டட் அப்படின்னு சொன்னா, பொறுமையா ஒரு கேஸோட ப்ரொசீஜர் மாதிரி எப்படி ஒரு கேஸ் லிஸ்ட் ஆகுமோ, அந்த பட்டியல வரும், அதே மாதிரி இந்த கேஸ் நார்மலா வருமே தவிர இந்த கேஸ உடனடியா அர்ஜென்ட்டா நம்ம விசாரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த அர்ஜென்சியை ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. இவங்களுடைய ரெக்வஸ்ட் என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த படமும் தி காஷ்மீர் ஃபைல்ஸ், தி பெங்கால் ஃபைல்ஸ் மாதிரி கடுமையான கான்ட்ரோவர்ஷியலுக்கு உள்ளாகிடும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. அதனால அவங்க என்ன ரெக்வஸ்ட் பண்றாங்கன்னா, சிபிஎஃப்சி இந்த படத்தை மறுபடியும் ரிவ்யூ செய்யணும், ஒன்னு ஸ்ட்ராங்கான டிஸ்க்ளைமர் கொடுக்கணும், இல்ல இந்த படத்துக்கு அடல்ட் சர்டிபிகேட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இவங்களை ரெக்வஸ்டா வச்சிருக்காங்க. லெட்ஸ் see ஃபியூச்சர்ல படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இதை ட்விஸ்ட் நடக்குமா இல்ல அதுக்கப்புறம் இதை நடக்குமான்றத வெயிட் பண்ணி பார்ப்போம்.